காமராஜர் வந்துட்டு தொடக்க கல்வியை தாண்டினாரா இல்லையா? அதை தாண்டினாரா இல்லையா? தாண்டியிருக்காரு இல்லைங்களா? ஈவே ராமசாமி பெரியார் ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டலைங்க. இவர் வந்து பெரிய அறிஞர், இவர் அறிஞர்னு சொல்லிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன படிச்சாங்க? தமிழர்களுக்கு இது கொடுத்தவங்க, அது கொடுத்தவங்க, தந்தை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? 5ஆம் வகுப்பே தாண்டாத ஒரு நபரை முன் வச்சு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் அதை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை கண்டுபிடிச்சாரு, ஒரு புத்தகம் எழுதினார், யுனெஸ்கோ பாராட்டுச்சு. இப்போ நாங்க வந்துட்டு வரலாறு பேச வந்தா எங்கள்ட்ட என்ன கேட்குறீங்க? உங்க கல்வி தகுதி என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமா அந்த துறையில இருக்கீங்க? நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம்ல. ஆனா அவனை பார்த்து நம்ம கேள்வியே கேட்கறது இல்லையா? இப்போ வந்துட்டு சமஸ்கிருதன்ற ஒரு மொழிக்கு வந்துட்டு எழுத்து தான் இல்லை, திராவிடம்னு ஒரு மொழியே இல்லை. அவங்க அதை பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழர்கள் நாகரிகம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சான்று கிடச்சிச்சின்னா இது போயிடக்கூடாது, இது வெளில வரக்கூடாது, எப்படி தாமதிக்க முடியும்? 2 அரசுமே, 2 தொல்லியல் துறையுமே, ஆந்திர பிரதேச மக்களாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், சமஸ்கிருதத்திலிருந்து அவர்கள் மொழி பிறந்தது என்று வலுவாக நம்புகிறார்கள். திராவிடம் யாரை வாழ வைக்கிறதுன்னு பார்க்குறப்போ, திராவிடம்ங்கிறது தமிழருக்கு நஷ்டம், மற்ற மொழியாளர்களுக்கு லாபம். வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் மணல் மன்னர்னா இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க. தமிழக அரசியா இதில் வந்து பெருசாக நாட்டம் காட்ட மாட்டுறாங்க. லைக் உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்க ஏன் வெளில தெரிய மாட்டுறாங்க? அவங்க ஏன் மறைக்கப்படுறாங்க? இங்கே வந்துட்டு யாரை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, இங்கே இருக்கிற அரசியல் தீர்மானிக்குது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ சோழர் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீலகண்ட சாஸ்திரின்ற பேர் தான் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து முதுகலை பட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நீலகண்ட சாஸ்திரியை விட ரொம்ப அதிகமாக சோழர் வரலாற்றுக்கு ஆய்வு பண்ணு, நீலகண்ட சாஸ்திரி பண்ண ஆய்வு எதெல்லாம் தப்புன்னு சொன்ன ஒருத்தர் வந்துட்டு சதாசிவ பண்டாரத்தார். அவர் வந்துட்டு ஒரு முதுகலை வரலாறு படித்த மாணவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே, சதாசிவ பண்டாரத்தார் இருந்த காலகட்டத்தில் இதே திராவிட இயக்கம் அவருக்கு வந்துட்டு விழாலாம் எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, அவர் வந்து என்ன எழுதினாருங்கிறதையும் பாடத்திட்டத்தில் வைக்கல. ஓகே, நீலகண்ட சாஸ்திரின்ற ஒரு பிராமணர் எழுதினதை நீங்கள் பாடத்திட்டத்தில் வைக்கிறீங்க. அப்போது தான் வாழ்ந்த காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட தமிழறிஞர்கள் கூட அவர்கள் தமிழர் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, அப்போது எல்லா காலகட்டத்திலையும் இவங்க அதை பண்ணுறாங்க. இப்போ தமிழ் மொழியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு தமிழர்களுக்கு இது கொடுத்தவங்க, அது கொடுத்தவங்க, தந்தை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஆய்வாளர்கள் அப்படின்னு இவங்களே குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒற்றுமைங்கிறது இவங்க எல்லாமே தமிழர்கள் கிடையாதுன்றது தான். இப்போ காமராஜர்னாலே படிக்காத மேதையும்பாங்க. சரிங்களா? காமராஜர் வந்து படிக்காதவர் கல்வி கொடுத்தாரு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. காமராஜர் வந்துட்டு தொடக்க கல்வியை தாண்டினாரா இல்லையா? அதை தாண்டினாரா இல்லையா? தாண்டியிருக்காரு இல்லைங்களா? இப்போ வந்துட்டு ஈவே ராமசாமி பெரியார் ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டலைங்க. 5ஆம் வகுப்பே தாண்டலை. ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டாத ஒரு நபரை முன் வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் அதை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை கண்டுபிடிச்சாரு, ஒரு புத்தகம் எழுதினார், யுனெஸ்கோ பாராட்டுச்சு, இதை சொன்னார், ஆங்கிலத்தில் அதை எழுதினார், தமிழில் இதை சொன்னார், ஜிஓ வந்து அவர் தான் திருத்தினார். எவ்வளவு கதை சொல்கிறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய இயலாமை, அவர் வந்துட்டு 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார், 5ஆவதே படிக்கலன்றதை எங்கேயாவது நீங்கள் குறிப்பிடுறீங்களா? அப்போ 5ஆம் வகுப்புக்கு மேலே படித்த ஒருத்தவர் படிக்காதவர், 5ஆம் வகுப்பே தாண்டாதவர், தொடக்க கல்வியே தாண்டாத ஒருத்தவரை நீங்கள் ஏன் வந்து படிக்காதவர், கல்வி அறிவு இல்லாதவர்னு சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ தமிழர்களை புகழ்ந்தா கூட ஒரு வஞ்ச புகழ்ச்சியோட தான் புகழ்வாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ தொடர்ச்சியாக யாருக்கு வந்து என்ன இயலாமை இருக்கோ அதை வந்துட்டு ஒரு புகழ்ச்சியாக சொல்கிற மாதிரியாவது வட்டம் போட்டு காமிக்கிறது, இவங்களுடைய இயலாமையை, இவங்களுடைய இல்லாமையை வந்துட்டு மறைச்சிக்கிறது. இப்படி தான் இங்கே வந்து தொடர்ச்சியாக வரலாறு எழுதப்படுது. ஓகே, புரியுது இல்லைங்களா? அப்போ என்னென்னா இவர் வந்து பெரிய அறிஞர், இவர் அறிஞர்னு சொல்லிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன படித்தாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இப்போ நாங்கள் வந்துட்டு வரலாறு பேச வந்தால் எங்கள்ட்ட என்ன கேட்குறீங்க? உங்கள் கல்வி தகுதி என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக அந்த துறையில் இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம்ல. ஆனால் அவனை பார்த்து நம்ம கேள்வியே கேட்குறது இல்லையா? தமிழக அரசியா இதில் வந்து பெருசாக நாட்டம் காட்ட மாட்டுறாங்க. எதனால? மற்ற நாடுகள்லாம் தொல்லியல் துறைகள் வந்து அந்த நாட்டினுடைய வரலாற்றை தோண்டி எடுப்பதற்காக உருவாக்கப்படும். இப்போ வந்துட்டு ஒரு தொல்லியல் துறையில் முக்கியமான ஆய்வு வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு கொண்டாடி தீர்த்து அதை வெளில கொண்டு வந்து அதை வந்துட்டு பொதுமைப்படுத்தி அதை பாடத்திட்டத்துக்கு ஏற்றுவாங்க. நம்ம ஊரில் தொல்லியல் துறை எதுக்கு பயன்படுதுன்னா, இவங்க வந்துட்டு ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வச்சுருப்பாங்க, அது வரைக்குமான விஷயங்கள் கிடைச்சா அதை வெளில விடுவாங்க. ஓகே, இவங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கும், அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கிற விதமாக ஏதாவது கிடச்சிச்சின்னா அந்த ஆதாரங்களை வெளில விடுவாங்க. இதுக்கு மாறி வந்துச்சுன்னா அது வந்து இந்த இனத்துக்கு எவ்வளோ பெருமை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த மண்ணை போட்டு முடிவாங்க. ஓகே, இது காரணம் மத்திய அரசா மாநில அரசு? 2 அரசுகிட்டையும் தொல்லியல் துறை இருக்குது. ஓகே, 2 தொல்லியல் துறையும் அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் எதனால் அதான் அந்த அரசியல் எதுக்காகன்னு தான் எனக்கு, ஏன்னா இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்கள் வந்துட்டு தமிழர்கள், இந்தியாவினுடைய பழமையான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள், உலகளவில் மிகச்சிறந்த பண்பாடு நாகரிகம் நமக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ தமிழர்களாக இருந்தால் இப்போ வந்துட்டு ஒன்றிய அரசாலையும் செயல்பட முடியாது, இங்கே இருக்கிற திராவிட அரசாலையும் செயல்பட முடியாது. அரசியல் ரீதியாக அது ஒரு பெரிய காரணம். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு நாகரிக அடிப்படையிலையும் சரி, அல்லது கல்வி அடிப்படையிலையும் சரி, அல்லது சிந்தனை அடிப்படையிலையும் சரி, தமிழர்களுக்கு வந்து ரொம்ப கிட்டக்கே வர முடியாத ஒரு தூரத்தில் தான் அவங்க இருந்திருக்காங்க. இன்றைக்கி இவங்க 2 பேரும் நம்மளை ஆட்சி செய்கிறாங்க.
இப்போ ஆட்சி செய்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம ஒரு காலத்தில் இப்படி இருந்தோன்ற தகவலை சொன்னோம் அப்படின்னா எப்படியும் வந்துட்டு அவங்க நமக்கு கட்டுப்படுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அல்லது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நாகரிகம் பண்பாடு சிறப்பு இல்லை இல்லைங்களா, எனக்கு இல்லாதப்போ எனக்கு கீழே இருக்க உனக்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே. அவங்க அது பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழர்கள் நாகரிகம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சான்று கிடச்சிச்சின்னா இது போயிடக்கூடாது, இது வெளில வரக்கூடாது, எப்படி தாமதிக்க முடியும்? 2 அரசுமே 2 தொல்லியல் துறையுமே இப்படி தான் பார்க்குறாங்க. இதில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இதை தட்டி கேட்க வேண்டிய மக்கள், இதுக்கு உரிமை கொண்டாட வேண்டிய மக்கள், அது வந்துட்டு யார் வீட்லேயோ நடக்குது, நமக்கு என்ன தொல்லியல் துறைன்னு ஏதோ ஒரு துறை இருக்கான் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த 2020 வரைக்கும் வந்தாங்க. இப்போ 2020 என்னென்னா, இப்போ மத்திய தொல்லியல் துறை வந்துட்டு ஒரு பார்வையை முன்னெடுக்கிறாங்க. ஓகே. எல்லாமே வந்து ஆரிய நாகரிகம்ன்ட்டு. இப்போ ஆரிய நாகரிகத்தை தடுக்கணும்னா இவங்க திராவிட நாகரிகம்னு வச்சு தடுக்க முடியாது. ஏன்னா தொல்லியல் ஆய்வுகளில் ஆரிய நாகரிகம் வந்து கிமு 1600க்கு முன்னாடி போனால் தான் கிடைக்காது. திராவிட நாகரிகம் இப்போ தோன்றுனாலே ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு சமஸ்கிருதன்ற ஒரு மொழிக்கு வந்துட்டு எழுத்து தான் இல்லை, திராவிடம்னு ஒரு மொழியே இல்லை. திராவிடம் அப்போ வந்து அப்படிங்கிறது தெலுங்கு, மலையாளம், தமிழ் அந்த 4ம் சேர்ந்த மொழி தான் திராவிடம் அப்படிங்கிற மாரி ஒரு வரையறையை சொல்கிறாங்களா, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை. ஓகே. ஓகே. அது என்னென்னா அந்த வரையறையை வந்துட்டு இந்த தொடர்புடைய எல்லா மக்களையும் ஏற்றுக்கிறாங்களா? 1956ன்னு நினைக்கிறேன், 60க்கு முன்னாடியே ஒரு ஈவே ராமசாமி அவர்கள் நான் திராவிட நாடுன்னு சொல்கிறத வேறு யாருமே ஏற்றுக்கல, அதனால தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட நாட்டை தேட போகிறேன்னு அப்பயே சொல்லிட்டார். ஓகே. ஓகே. இங்கே வந்துட்டு மெட்ராஸ் மாகாணமாக இருந்தப்போ ஜாதி சான்றிதழ் கொடுத்தப்ப ஆதி திராவிடருங்கிற ஜாதி சான்றிதழை வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறப்போ நான் திராவிடர் இல்லை, எனக்கு ஆதி ஆந்திரர்னு கொடுன்னு அப்பயே வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே. அப்போ இந்த கதை வந்து யாருக்கு சொல்கிற கதை இல்லைங்களா, யாருமே ஏற்றுக்கல, நான் மட்டும் ஏன் ஏற்றுக்கணும்? ஓகே. அதனால் திராவிடங்கிறது 4 மொழி என்பது இவங்க சொல்லக்கூடிய ஒரு கற்பிதம். இன்னும் சொல்லணும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, திராவிடம்னா என்ன சொல்கிறாங்க? திராவிடம் அப்படின்னா தமிழர்களுடைய ஒரு பன்மையான மொழி அப்படின்னு அவங்க ஒரு சில பேர் ஏற்றுக்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பேர் வந்து இந்த 4 மொழியை அடங்கிய இந்த 4 மொழி எப்படி சொல்கிறாங்க, தமிழ்லேருந்து அங்கங்கே வெளியே வந்தது அப்படிங்கிற. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடம் என்பது தமிழ் மொழியிலிருந்து வந்த மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் நீ ஆந்திராவில் அப்படியே சொல்கிறியா? புரியுது. தமிழும் தெலுங்கும் அப்படின்றல, அதனால் இம் பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை ரெட்டை குழந்தையா ரெண்டும், எது அம்மா இது பொண்ணுன்னு உறவு முறை இருக்குல்ல, ஆந்திராவில் சொல்கிறப்போ உன்னால் தமிழிலிருந்து பிறந்தது ஆந்திர மொழி தெலுங்கு மொழின்னு ஏன் உன்னால் சொல்ல முடியல? ஓகே. அங்கே வந்துட்டு நீ சொல்கிறப்ப ஏன் பம்முற, தமிழை இறக்கி தான் உன்னால் சொல்லவே முடியுது ஏன்? இன்னொன்று என்னென்னா ஆந்திர பிரதேச அரசாங்கம் அவங்க வந்துட்டு அரசியல் ரீதியாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆந்திர பிரதேச மக்களாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், சமஸ்கிருதத்திலிருந்து அவர்கள் மொழி பிறந்தது என்று வலுவாக நம்புகிறார்கள். ஓகே. இதை யாராவது அங்கே போய் மறுக்க முடியுமா, சமஸ்கிருதத்துலேருந்து தெலுங்கு பிறக்கல அப்படின்ட்டு? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு அவங்களுடைய மாநில மொழி அவங்க சொல்லிக் கொடுக்குறதுன்னு நிலையங்கள் நடத்துகிறாங்க. அந்த நிலையங்களில் சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்க உத்தரவே இருக்குது. ஓகே. நான் என்ன கேட்குறேன், அதே மாதிரி அரசு நிறுவனங்கள்ல அங்கே தமிழ் எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க? புரியுது. அங்கே எங்கேயுமே நம்மளுக்கான இடம் கொடுக்கறது கிடையாது, ஒன்றும் கொடுக்குறது. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கருதுகோளே தெரியாதுங்க. ஓகே. யார் சொன்னால் அவங்க கிட்டக்க? இப்போது இந்த திராவிடம்ங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. ஓகே. ஆனால் நம்ம பிறமொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போனால் அந்த கதை சொல்ல மாட்டாங்க, அதை சொன்னால் நமக்குள்ள பங்கு கிடைச்சிடும். ஓகே. ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போது 4 பேருக்கு சம பங்கு, என் மாநிலத்தில் உனக்கு பங்கு, உன் மாநிலத்தில் எனக்கு பங்குன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். உன் மாநிலத்தில் எங்கள் எல்லாருக்கும் பங்கு, எங்கள் மாநிலத்தில் உன்னை நாங்கள் வந்து சேர்த்துக்கவே மாட்டோம். ஓகே. இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் திராவிடன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு தெலுங்குன்னு சொல்ல மாட்டேன், திராவிடன்னு சொல்லுவேன். ஆனால் நீ எங்கே இருந்தாலும் நீ தமிழன் தான். ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடு? இங்கே தமிழ்நாட்டில் இருந்த பிறமொழியாளர்கள் நீ தமிழன் நான் தெலுங்கு அப்படின்னு சொன்னால் என்ன விளைவு வரும்னு யோசிச்சாங்க. 1937 மொழி போராட்ட காலகட்டத்திலலாம் தமிழ்நாடு தமிழ் இருக்கே, தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு பச்சை குத்திக்கோங்க அப்போல்லாம் ஈவே ராமசாமி அவர்கள் பேசினார். பின்னாடி மற்ற மொழி பேசுகிறவங்க குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடியவங்க வந்து கேட்குறாங்க, தமிழ்நாடு தமிழ் இருக்குன்னா நம்ம எங்கே போவோம்? இப்போ வந்துட்டு அவருடைய இனம் சார்ந்த ஒரு பதட்டம் வருது. அடுத்த வருஷமே திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு ஒரு மாத்துறாரு. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், ஆந்திர நாடு வந்து திராவிட இருக்கே, கேரளா நாடு திராவிட இருக்கு, கர்நாடகா நாடு திராவிட இருக்குன்னு நீங்கள் பேச சொல்லியிருக்கீங்களா? அப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் திராவிட இருக்குது? சரி அப்படியே வச்சுக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டு மற்றவங்கள ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இருந்த இந்த மாநிலத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டு விசுவாசமாக இருக்கணும்ல. இப்போ சென்னை மாகாணம் வந்துட்டு இருந்து உடையுது, சென்னை வந்து எங்களுக்கு வேணும்னு தமிழ்நாடும் கேட்குது, ஆந்திராவும் கேட்குது. ஓகே. அப்போ ஈவே ராமசாமி அவர்கள் வந்துட்டு சென்னையை வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிறாரு. நீ இருக்கிற மண், உனக்கு சோறு போடுற மண் ஒரு பக்கம், ஏன் அதுக்கு ஆந்திராவுக்கு கொடுக்கணும் நம்ம? புரியுது. அப்போ நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கீங்க? அப்போ திராவிடம் என்பது யாருக்கு விசுவாசமாக இருக்கிறது?
ஓகே. திராவிடம் யாரை வாழ வைக்கிறதுன்னு பார்க்குறப்போ திராவிடம்ங்கிறது தமிழருக்கு நஷ்டம், மற்ற மொழியாளர்களுக்கு லாபம். சென்னை அருங்காட்சியக செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது. சென்னை மியூசியமில் தான் இருக்குது, அதனால அது பேர். இப்போ செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்துலையும் கடைசி பக்கத்துலையும் தான் நமக்கு தேவையான தகவலே இருக்கும். ஒரு அரசர் இருக்காருன்னா அந்த அரசரை பற்றின பிரஸ்தி எல்லாம் இருக்கும், அது முதல் பக்கத்தில் இருக்கும். அது வந்துட்டு ராஜராஜ சோழனுடைய சித்தப்பாவான உத்தம சோழனோட செப்பேடு. ஓகே. அவர் தான் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா ஆதித்த கரிகாலன் கொலை, அது நடந்த காலகட்டத்துக்கு பின்னாடி வரக்கூடிய செப்பேடு. ஓகே. அப்படி ஒரு செப்பேடு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பக்கம் காணும். ஓகே. பொதுவாக செப்பேடு முழுக்க காணாம போகும், இல்லாட்டி ஒரு பக்கம் உடையும். அந்த மாதிரி முதல் பக்கம் கடைசி பக்கம் அதில் காணும். அது வந்து எப்படி வந்தது, எந்த காலத்தில் அந்த செப்பேட்டோட பக்கம் காணாமல் போச்சு அப்படின்னா நமக்கு விவரம் கிடைக்கல. ஓகே. மியூசியத்தில் இருக்கிற செப்பேட்லேயுமே அங்கே ஒரு அந்த முக்கியமாக எந்த பகுதி இருக்கணுமோ அது காணும். முதல் பகுதியும் இறுதி பகுதி இல்லை. ஓகே. அதே மாதிரி இப்போது செங்கம்னு ஒரு பகுதி, அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கல்னு சொல்லுவாங்க, யாராவது இறந்து போனால் நடுக்கல் இருக்கும். அதில் ஒரு நடுகளுக்கு பின்னாடி 12 வரியில் ராஜராஜ சோழனுடைய இந்த புகழ்ச்சி எழுதியிருக்காங்க, மெய்கீர்த்தி எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை களமறுத்து, மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்குறப்போ காந்தலூர் சாலை களமறுத்து அருளின்னு மட்டும்தான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்லலாம்னா காந்தலூர் சாலை களமறுத்துன்றதை வந்துட்டு காந்தலூர் சாலையில் இந்த பிராமணர்களை வேலைக்கு எடுத்தாங்கன்னு வரையும் எழுதியிருக்கிறாங்க விளக்கம். களமறுத்து அருளின்றதை வந்து கப்பலை உடைச்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஆனா இந்த செங்கம்ல அந்த ஏரிக்கரையில இருக்கிற அந்த நடுக்கல் வீட்டுல காந்தலூர் சாலை களமறுத்து அங்குள்ள பிராமணர் சிரமறுத்து அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. காந்தலூர் சாலைங்கிற கல்வி நிலையத்துக்குள்ள போயிட்டு அங்க இருந்த நம்பூதிரி பிராமணர்களோட கழுத்தை அறுத்தாங்க, இப்படி ஒரு கல்வெட்டு இருக்கு. இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை செங்கம் மாவட்ட கல்வெட்டுகள்ங்கிறதுல அந்த குறிப்பிட்ட அந்த நடுக்கல்ல வந்துட்டு அவங்க படம் போட்டிருக்காங்க. ஆனால் நடுக்கலுக்கு பின்னாடி இந்த 12 வரி கல்வெட்டை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியலாக பார்க்கப்படுது பிராமணிய ஒழிப்பு. அப்போது சோழர் காலத்தில் பிராமணர்களை வந்துட்டு படை போயிட்டு கழுத்தரிச்சு கொண்டுச்சு அப்படின்னா நீங்கள் திராவிட இயக்கம் தானே, பிராமணரை எதிர்க்கிறவங்க தானே, உங்களுக்கு வந்து அதை பதிப்பிக்கிறதுல என்ன பிரச்சனை, கொள்கை ரீதியாக என்ன பிரச்சனை? அப்போது சோழர் காலத்தில் பிராமண ஆதிக்கம் நிறைய இருந்தது, நாங்கள் தான் எதிர்த்தோன்னு உங்களுக்கு சொல்லிக்கணும். சோழர் காலத்திலேயே பிராமண எதிர்ப்பு இருந்ததுன்னு சொன்னோம் அப்படின்னா இல்லை நம்ம வந்துட்டு வாயில வட சொல்கிறோம் உண்மையாகவே செஞ்சுருக்கான்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. இப்போது ஒரு பெரிய ஒரு ஒரு சிற்பமோ இல்லை ஓவியமோ எது கிடைச்சாலும் அதில் எங்கேயாவது ஒரு எழுத்து கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆய்வாளர்களும் பார்ப்பாங்க. தொல்லியல் துறை அதுக்கு தான். ஆமாம், தொல்லியல் துறையோட முக்கியத்துவமே எழுத்து தான். ஏன்னா சிற்பத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு தான் காலத்தை கணிக்கலாம், எழுத்து அமைதியை வச்சு எழுத்து எப்படி இருக்குன்றதை வச்சு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். ஆமாம் ஆமாம் இல்லைங்களா? அப்போது தமிழ்நாடு தொல்லியல் துறை அங்கே பகுதிக்கெல்லாம் போயிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, சிலையோட முன்பக்கத்தெல்லாம் படம் எடுத்துருக்கீங்க. 12 வரி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுவும் இந்திய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை விட்டுட்டீங்கன்னா இதுக்கு எதுக்கு நீங்கள் தொல்லியல் துறை வச்சுருக்கீங்க? புரியுது. அப்போ இந்த இவங்களோட வேலை என்னன்னா, தமிழர்களுக்கு எதிரான செய்தி சோழர் காலத்தில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெளில விடுவாங்க. ஓகே. இல்லை உதாரணத்துக்கு வந்துட்டு தாமரைப்பாக்கம் கல்வெட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. தாமரைப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு அப்படின்ட்டு, அது வந்துட்டு தவறாக படிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான். இன்னொன்று இப்போ சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஏதாவது பண்ணுறதையும் கல்வெட்டாக வைப்பாங்க. அப்போ பிராமணரும் கல்வெட்டு வச்சிருப்பாங்க. சோழர் காலத்தில் பிராமணர் வச்ச கல்வெட்டை சோழர் கல்வெட்டுன்னு இவங்க எழுதுறாங்க நூலில். ஓகே. கீழே அவன் பேர் போட்டிருப்பான் ஒவ்வொரு கல்வெட்டுலையும், அப்படி அந்த ஒரு வேலை பார்ப்பாங்க. அதுவும் இல்லாட்டி அந்த கல்வெட்டு வரிகளை படிக்கும் பொழுது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிச்சு சொல்லுவாங்க. பிராமணர்கிட்டேருந்து குந்தவை நாச்சியார் நிலம் பிடுங்கினார்ன்ற கல்வெட்டை தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து நிலம் பிடிங்க பிராமணர்கிட்ட கொடுத்தாருன்னு இவங்க விளக்குறை எழுதியிருக்கானுங்க. ஓகே. புரியுதா உங்களுக்கு? இப்படியாக தொல்லியல் துறைங்கிறது ஒரு நேர்மை இல்லாமல் இவங்க வச்சிருக்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு ஒத்துதுற மாதிரியே இத்தனை வருஷமாக செயல்பட்டு வருது. ஓகே ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சித்தாந்தத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு இது உங்கள் கட்சியினுடைய தொல்லியல் பிரிவா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் பிரிவு இல்லைங்களா? அப்போ தமிழர்கள் இதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருதம் படித்தவங்களுக்கு தான் தொல்லியல் துறையில் வந்து கல்வெட்டு வாசிப்பாளர் வேலை அப்படின்னு ஒரு தகுதி. தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட அரசாங்கம் சமஸ்கிருதத்தை ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய அரசாங்கம் அது ஒரு தகுதியாக வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். இப்போ கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன், இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்துட்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் கூட முதுகலை அளவுக்கு வந்துட்டு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், சமஸ்கிருதத்தில் பயிற்சி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த பணியில் சேர முடியும்னு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தாங்க. அதை பற்றி பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ என்னன்னா இவங்களுக்கு தேவை தமிழர்களை தமிழக வரலாற்றிடமிருந்து தூரமாக வைப்பது, தமிழர்களை தங்கள் வரலாறு தெரியாத ஒரு இனமாக வைத்துக் கொள்வது. நாங்கள் தான் அவங்களுக்கு அது கொடுத்தோம், நாங்கள் தான் இது கொடுத்தோம்னு சொன்னால் நம்பிடுறாங்க இல்லைங்களா?